சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்று முத்துவின் அதிரடி திட்டத்தால் ரோகிணி உண்மையை கக்கிய காட்சி சும்மா தியேட்டர்ல விசில் பறக்க விடுற மாதிரி இருந்தது. கிரிஷ் என் மகன்தான்னு அவ சொன்னப்போ மொத்த குடும்பமும் ஆடி போயிட்டாங்க. கிரிஷை லண்டன்காரங்களுக்கு விற்க மனோஜ் திட்டம் போட்டப்போ முத்து சம்மதம் சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. ஆனா அங்கதான் முத்து ஒரு ட்விஸ்ட் வச்சான். கிரிஷ் அம்மா உயிரோட இருக்கா, அவ சம்மதம் வேணும்னு சொன்னான். கிரிஷ் அம்மாவை பத்தி முத்து தரக்குறைவா பேச ஆரம்பிச்சான். அவ ஒரு மோசமான பொண்ணு, அவ நடத்தை சரியில்லைன்னு முத்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல ரோகிணி துடிச்சு போயிட்டா. உனக்கு எப்படி தெரியும்னு ரோகிணி கோவப்பட, நானே பார்த்தேன், அந்த பொண்ணு கேவலமானவள்னு முத்து திரும்ப திரும்ப சொன்னான். பொறுக்க முடியாத ரோகிணி, அந்த கிரிஷ் என் மகன்தான்னு உண்மையை உளறிட்டா. இது முத்து போட்ட நாடகம்னு அப்புறம்தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. இவ வாயாலேயே உண்மையை வரவைக்கத்தான் அப்படி பேசுனேன்னு முத்து சொன்னப்போ அண்ணாமலைக்கே புரிஞ்சு போச்சு. இவ பேரு ரோகிணி இல்ல, கல்யாணி. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 7 மாசத்துல புருஷன் இறந்துட்டான். கிரிஷ் பாட்டி வேற யாரும் இல்ல, இவளோட அம்மாதான்னு முத்து புட்டு புட்டு வச்சான். விஜயாவுக்கு இது பெரிய இடி. இத்தனை நாளா பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு தலையில தூக்கி வச்சு ஆடுனாங்களே, இப்போ என்ன பண்ண போறாங்க? ரோகிணி இனிமே இந்த வீட்ல இருக்க முடியுமா?